புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதிமுக 102, திமுக 103, இழுபறியில 29. தேர்தலுக்கு பிறகு குதிரை பேரம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. விலை போக சில கட்சிகள், விலை கொடுக்க சில கட்சிகள். என்ன நடக்க போகிறது? இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து ஆட்சி அமைக்க போவது யார் அப்படிங்கிறதான் பல கேள்விகள் எழுந்திருக்கு. நெருங்கிவிட்டது வாக்குப்பதிவு நாள். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. வருகிற வியாழக்கிழமை 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. நாளை மாலை 6 மணி வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் நடக்கும். அதன் பிறகு 23ஆம் தேதி வாக்குப்பதிவு தொடங்கிடும். இதுல அனைத்து கட்சி வேட்பாளர்களுக்கும் அந்தந்த கட்சி நட்சத்திர பேச்சாளர்கள், கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் சூறாவளி சுற்றுப்பயணத்துல பிரச்சாரத்துல இருக்கிறாங்க. இங்க களமே வேறு மாதிரியாக இருக்கு. இந்த எல்லா தொகுதிகளிலும் விஜயனுடைய தாக்கம் இருக்கு. குறிப்பா சென்னையில ஒரு மிகப்பெரிய தாக்கம் விஜயனுடைய அரசியல் வருகை திமுக அதிமுகவுக்கு வாக்குகளை மிகப்பெரிய அளவுல சரியக்கூடிய வாய்ப்பு சென்னை உள்ளிட்ட அந்த சட்டமன்ற தொகுதிகளில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும். திமுக கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் ஒரு 103 தொகுதிகளில் தன்வசம் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. அதிமுக 102 தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. அப்ப இழுபறியில ஒரு 25லிருந்து 30 தொகுதிகள் இழுபறி சூழல் இருக்கும். அந்த இழுபறிங்கிறது கணிசமாக அது திமுகவுக்கு வரக்கூடிய தொகுதிகளாக இருந்தது. அதுல 5 தொகுதிகள் அதிமுகவுக்கு வரக்கூடிய தொகுதிகளாக இருந்தது. ஆனால் அங்க 25லிருந்து 30 தொகுதிகள் இழுபறி சூழல் ஏற்படும். அப்ப அந்த இழுபறி சூழல் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய நேரடி வாக்கு சரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த தேர்தல்ல இருக்கும். குறிப்பா சென்னையில மட்டும்தான், சென்னையில 16 சட்டமன்ற தொகுதி இருக்கு. சென்னையில மட்டும்தான் இந்த சரிவு இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 15% வாக்குகளை மிகப்பெரிய அளவுல சரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. யாருக்கு அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். கடந்த காலங்களில் வாக்கு எண்ணிக்கையில பெரிய அளவுல தன் கட்டுப்பாட்டுக்குள் வச்சு கொண்டிருந்த திமுக அதிமுகவுக்கு இந்த முறை சரிவு விஜயினாலதான் அப்படிங்கிறது இது யதார்த்தமான அரசியல் கள நிலவரம். அரசியல்ல வெற்றி தோல்விங்கிறது சகஜம். ஆனா எல்லாருக்குமே வெற்றி தான் இலக்கா இருக்கும். இந்த தேர்தல்ல எல்லாரும் வெற்றி பெறணும், நம்ம ஆட்சி பிடிக்கணுங்கிறதுல மிகப்பெரிய அளவுல முனைப்போட சூறாவளி சுற்றுப்பயணத்துல வெற்றிங்கிற ஒற்றை இலக்குல பயணம் பண்றாங்க. மீண்டும் 2வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரணும்னு திமுக கடுமையாக உழைச்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது விட்டு போன ஆட்சியை மீண்டும் கைப்பற்றணும் அப்படின்னு அதிமுக என்டிஏ கூட்டணி பாஜகவோட ஒரு மிகப்பெரிய அளவுல போராட்ட காலத்துல சூறாவளி சுற்றுப்பயணத்துல இந்த முறை நாங்கள் ஆட்சி பிடித்து காட்டுறோம் பாருன்னு சவால் விடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம். ஆனால் இந்த தேர்தல் எப்பவுமே ஒரு தேர்தல் தான் ஒரு கருத்து கணிப்பு இருக்கும். இந்த கூட்டணி ஆட்சிக்கு வரும், இந்த கூட்டணி பின்னடைவாகும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வரும். ஆனால் இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது எளிதில ஒரு கருத்து கணிப்பை சொல்லிவிட முடியாதுங்கிற அளவுல தான் இந்த தேர்தல் ஒரு அதிசயமான நெருக்கடியான சவாலான தேர்தலாக இருக்கு. சவால் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் சவால் கிடையாது, வாக்களிக்க வரக்கூடிய வாக்காளர்களுக்குமே இந்த தேர்தலுங்கிறது ஒரு சவால் தான். நம்ம யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை குழப்பத்திலே இருக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமா ஒரு 15% வாக்காளர்கள் குழப்பத்துலதான் இருக்கிறாங்க. யாருக்கு நம்ம வாக்கு போடலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு டைலாமாவிலே ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. திமுக ஆதரவாளர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பார்கள், அதிமுக ஆதரவாளர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள். இப்ப புதிதாக கட்சி தொடங்கி முதல் முறை சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூட எதிர்பாராத வகையில வாக்குகள் 10லிருந்து 15% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மீறி இந்த ஒரு 10லிருந்து 15% வாக்காளர்கள் திமுகவுக்கும் வாக்களிக்க மாட்டேன், அதிமுகவுக்கும் வாக்களிக்க மாட்டேன். விஜய் முதல் முறை தாங்க வராரு, அவரெல்லாம் வெற்றி பெற்று ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாதுங்க, அவருக்கெல்லாம் வாக்களிக்க முடியாதுங்க அப்படின்னு நான் நோட்டாவுக்கே போட்டுருங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த தேர்தலுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஒற்றை புள்ளியில நிற்க போறாங்க. நம்ம ஒரு விஷயத்த இங்க பதிவு பண்றோம். அதாவது நான் யாருக்கும் வாக்கு போட விரும்பலைங்க, ஓட்டு போட விரும்பலைங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள்.
நீங்க போயிட்டு பூத்துல போயிட்டு நோட்டாக்கு போட்டுடலாம், யாருக்கும் போட விருப்பம் இல்லைங்க, நோட்டாக்கு போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போகக்கூடிய வாக்காளர்கள் நிச்சயமாக நோட்டாக்கு போட்ட எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அந்தந்த தொகுதிகளில் நல்ல வேட்பாளர்கள் இருப்பாங்க. சில பேர் வந்து திமுக பிடிக்காது, அதிமுக பிடிக்காது, பாஜக பிடிக்காது அப்படின்னா அந்த தொகுதிகள்ல வேட்பாளர் உங்களுக்கு பிடித்த வேட்பாளர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஏதோ ஒரு கட்சி சார்ந்து ஏதோ கூட்டணி சார்ந்துதான் இருப்பார்கள், வேறு வழி இல்லை. அவங்க சுயேட்சையா நின்று வெற்றியெல்லாம் பெற்று பெரிய அளவில் வர முடியாது. ஏதோ ஒரு கட்சி சார்பாக கூட்டணி சார்பாக தான் உங்க தொகுதியில வேட்பாளராக களம் காண்டிருப்பாங்க. அந்த வேட்பாளர் உங்களுக்கு பிடித்தவராக இருப்பார் இல்லைங்களா, அவர்களுக்கு நீங்க வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துங்க. ஏன்னா ஆனா அந்த வேட்பாளர் உங்களுக்கு பிடிக்காத ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளராகத்தான் இருப்பார், வேறு வழியே இல்லை. நீங்க நோட்டாவுக்கு போட்டு அந்த வாக்கினுடைய அதனுடைய பலம் என்னன்னு தெரியாமலே போவதற்கு ஒரு வேட்பாளர், நல்ல வேட்பாளர் தொகுதியில இந்த வேட்பாளர் வேணாங்க, இந்த வேட்பாளர் வேணாங்க, சரிங்க இவருக்கு போடலாங்க, இவர் ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ, இவர் வந்து ஆட்சி பிடிக்க போறாரோ ஆட்சி பிடிக்கலையோ, அதெல்லாம் இல்லைங்க, இவங்களுக்கு வாக்கு போடலான்னு போடுங்க. அந்த வாக்கு அவர்களுக்கு ஒரு எண்ணிக்கை கொடுக்கும், ஒரு கூடுதலான ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அப்ப இந்த தேர்தல் ஒரு 10-15% வாக்காளர்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் தான் இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகிறது இந்த தேர்தலில் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கு. தேர்தல் முடிவுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் குதிரை பேரம் நடக்கும். அதாவது விலை கொடுக்க சில கட்சிகள் தயாரா இருக்கும், விலை போவதற்கும் சில கட்சிகள் தயாரா இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தேர்தல் வந்து பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்துல நான் அதிக தொகுதிகளை கைப்பற்றுவோம், நாங்க தான் ஆட்சி பிடிப்போம் முடியும் அப்படின்னு இந்த தேர்தலை நிச்சயமாக சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு கூட்டணி கட்சியுமே நாங்க தனிப்பெருமையோட அதிக தொகுதிகளை கைப்பற்றுவோம் ஆட்சி பிடிப்புன்னு சொல்லுவாங்க, அது அவங்களுடைய இலக்கு, அது அவங்களுடைய நம்பிக்கை, அதை வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் இந்த தேர்தல் கடந்த காலங்கள்ல 60 ஆண்டுகள்ல இது வரைக்கும் தமிழ்நாடு 15-16 சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறது. அந்த தேர்தல்கள் எல்லாம் இந்த தேர்தலில் ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு நெருடலான நெருக்கடியான சவாலான தேர்தலாக இருக்கு. விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ட்ரி கொடுத்ததுனால இங்க ஒரு மிகப்பெரிய சலசலப்பு நிலவுது. திமுக வாக்குகளை கொஞ்சம் பிரிக்கும், அதிமுக வாக்குகளை பிரிக்கும், பாஜகவுடைய வாக்குகளை பிரிக்கும், சீமான் நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பிரிக்கும். இப்படி எல்லா கட்சியிலிருந்து வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை தாவேகா அவங்களுடைய ஸ்டாண்ட் அது கிடையாது. நம்ம ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் தாவேகாவுடைய ஸ்டாண்டு. ஆனால் அவங்க எடுப்பிலேயே முதல் தேர்தலில் ஆட்சி பிடிக்கணுங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாத கூடாத ஒரு விஷயம் இது. அப்ப எந்த கட்சிக்கு எந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் கட்சி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகளை பின்னடைவுக்கு சரிவு நிலைக்கு கொண்டு போவதற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தாவேகா வந்து அங்க இருக்கும். அப்ப திமுகவுக்கு இப்ப அதிகமான வாக்கு சரிவு இருக்குமா, அதிமுகவுக்கு வாக்கு சரிவு இருக்குமானா இரண்டு கட்சிகளுக்குமே வாக்கு சரிவு இருக்கும். ஆனால் இங்க ஒரு மையப்புள்ளி ஒண்ணு இருக்கு, அதிருப்தி வாக்குகள் ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் 5 ஆண்டுகள் யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் மக்களுக்கு திருப்தி அளிக்கிற வகையில இந்த ஆட்சி சூப்பருங்கிற வகையில ஒரு மனநிலையோட மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா. அப்படிப்பட்ட ஒரு சூழல், அந்த ஒரு நல்ல ஒரு வைபான ஒரு அந்த ஆட்சி இருந்திருந்தா மக்கள் கண்ணை முடிக்கிட்டு அந்த கூட்டணிக்கு அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துவார்கள். ஒருவேளை அதிருப்தி இருக்கு, இல்லைங்க இந்த கட்சி இந்த ஆட்சியில எங்களுக்கு பெருசா விருப்பம் இல்லைங்க, சரியில்லைங்கன்னு நினைக்கக்கூடிய அந்த அதிருப்தி வாக்குகள் அது எதிர்கட்சிக்கு எதிராளிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான வாக்குகள் இங்க யாருக்கு போகும்? இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகுமா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் தாவேகாவுக்கு போகுமா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு போகுமா, இல்ல அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகுமா, இல்ல டிவிகேக்கு போகுமா, இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு போகுமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த தேர்தலில் உள்ளடக்கி இருக்கு. நெருங்கிவிட்டது தேர்தல் வாக்குப்பதிவு நாள், இன்னும் 2 தினங்களே இருக்கு. இந்த 2 தினங்களில் மக்கள் மனநிலை எப்படி இருக்கு, அவர்கள் யாருக்கு வாக்களிக்க இப்போது தயாராகி கொண்டிருக்கிறார்கள், அந்த மனநிலையில யார் வந்து ஆதரவாளர்கள் என்பது வேற, உணர்வாளர்கள் என்பது வேற. ஆதரவாளர்கள் திமுக ஆதரவாளர்கள்னா அவங்க கண்ணை முடிக்கின்னு அவங்க கட்சி சின்னத்தை ஓட்டளிப்பார்கள், வாக்கு செலுத்துவார்கள், அது மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 10-15% வாக்காளர்கள் அவங்களுடைய ஒரு பிம்பம் ஒன்று வச்சிருப்பாங்க, யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து பரிசீலனையில அவங்களுக்குள்ளே ஒரு பரிசீலனை இருக்கும். அப்ப அவர்களுடைய வாக்கு எந்த கட்சிக்கு செலுத்தலாம், எந்த ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ
அந்த இடத்துல இங்க ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அப்படி ட்விஸ்ட் நடக்கும்போது பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கணுங்கிறது இந்த தேர்தலில் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் நடக்கவே நடக்காது. 118 தொகுதிகளில் கைப்பற்றக்கூடியவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்ப அதிக பெரும்பான்மையினுடைய தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் இந்த தேர்தல் உருவாகுவாது. அப்படிப்பட்ட சூழல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு தாக்கத்தினால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பின்னடைவு இருக்கும். இந்த பின்னடைவு அதிருப்தி வாக்குகள் எல்லாம் யார் பக்கம் போகுங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ட்விஸ்ட்லே இருக்கு. பொறுத்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்து வாக்குப்பதிவு முடிந்த பிறகு குதிரை பேரங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. விலை கொடுக்க சில கட்சிகள் தயாராகி கொண்டிருக்கிறது, விலை போகவும் சில கட்சிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த தேர்தலில் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் 2500 கோடி 3000 கோடி பணமழையில் மிதக்க போகும் சில தொகுதிகள், திருச்சி, கோவை, சென்னை, கரூர் உள்ளிட்ட பல சில தொகுதிகள் இருக்கு. அங்கெல்லாம் பணமழையிலே மக்கள் மிதக்க போறாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட லால்குடியில பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஓட்டுக்கு 2500 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த இடத்துல இருக்கு. கோயம்புத்தூர்ல அட்சய திருதிக்கு தான் தங்க நாணயம் போய் கடையில வாங்குவாங்க, ஒரு வீட்டுல வாங்கி கொடுப்பாங்க. ஆனா தேர்தலுக்கு தங்க நாணயம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் கோவை தெற்கு தொகுதியில அமைஞ்சிருக்கு. அங்க கடுமையான போட்டி இருக்கும். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொங்கு மண்டலத்துல கடுமையான போட்டி இருக்கும். அந்த இடத்துல செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும் எஸ்பி வேலுமணி மூன்று முக்கோணத்துல மிகப்பெரிய கடுமையான போட்டி அங்க இருக்கும். எஸ்பி வேலுமணியும் அண்ணாமலையும் கடுமையான, அதாவது அந்த கோவை மண்டலத்தை நம்ம கைப்பற்றணுங்கிறதுல என்டிஏ கூட்டணி சார்பாக அண்ணாமலை எஸ்பி வேலுமணி கடுமையா உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இவர்களை தோற்கடிக்கணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் வேற லெவலில் தங்க நாணயம், ஸ்வீட் பாக்ஸ், பல வேலைகள் அங்க மும்பரமா போய்கிட்டு இருக்கு. கிழமை அங்க வேறு மாதிரியாக ரணகலமா போயிட்டு இருக்கிற ஒரு தகவல் வருது. பொறுத்து பார்க்கலாம். அடுத்த 5 ஆண்டை மக்கள் யார்கிட்ட ஒப்படைக்க போகிறார்கள், அடுத்த 5 ஆண்டை தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக ஆளப்போகிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த முதல்வர் யார் வந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.